ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக எப்பயும் நம்ம சாதம் வடிக்கிற அரிசியில் ஒரு குஸ்கா செஞ்சுட்டு டக்குன்னு செஞ்சுட்டு பட்டன வரையில் வந்துடுறத பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலியில் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேருங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. கோல்டன் எல்லாம் ஆகிடும். 5 பச்சை மிளகாய் இது கூட போட்டுக்கோங்க. 2 தக்காளி, நறுக்கி தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொத்தமல்லி, புதினா தலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எப்பயும் சாதம் வடிக்கிறதுக்கு எப்படி 1க்கு 2 அரிசி தண்ணி வைப்போமோ அதேமாதிரி தண்ணி வச்சு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச சாப்பாடு அரிசி இது கூட ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டு 2 விசில் வச்சு இறக்குங்க. குஸ்கா ரெடியாக தயாராகிடும். இதுக்கு வெங்காய பச்சை